ரசித்து ரசித்து அந்த அம்மாவை வந்து நான் கிட்டத்தட்ட 2 மாதம் அவங்கள அதே போல் நான் செஞ்சு, அதாவது ஐம்பொன்னில் செஞ்சு, அது இந்த அம்பாவை கொண்டு போய் அந்த சன்னதியில் வந்து கருவறையில் கொண்டு வச்சு அவங்களுக்கு அங்கே பூஜை பண்ணி அதை அப்படியே அந்த அலங்காரத்தோடு கொண்டு வந்து நான் இங்கே என் இடத்துல வச்சுருக்கேன். அதனால் நிறைய இருக்குது வாழ்க்கையில். வந்து நம்பினார் கைவிடப்படவில்லைம்பாங்க. முதல்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. எதுவுமே ஆராய்ச்சியோட போகக்கூடாதுங்க. எல்லாருக்குமே இதில் இன்னொரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்லியிருக்காங்க செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கக்கூடாது. அடுத்தது இதுக்கு இவ்வளோ காசுலாம் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது. ஏங்க இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஃபுட்டு வேணா என்ன பண்றோம், 2000 3000 இல்லாத ஹோட்டல் விட்டு வெளில வர முடியல. ஏன் அவ்வளவு தூரம் பேசுறோம்? ஒரு செப்பல் வாங்குறோம், செப்பல் வந்து இன்னைக்கு சாதாரண காலில் போட்டு கட்டுறோங்கிறோம். 2000 ரூபாய்க்கு கம்மி லெதர் செப்பல் இல்லைங்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே ஒர்த்தா இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா 2000 கொடுத்து வாங்குறோம், 3000 கொடுத்து செப்பல் வாங்குறோம், 8000 கொடுத்து வாங்குறோம். ஏன் தன் வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு அது செய்ய மனம் வர மாட்டேங்குது? இது வந்து ஜென்ரலா கேட்கக்கூடிய கேள்விதான். ஏன் அது வந்து அது உணர்வோட அதை செய்ய வர மாட்டேங்கிறோம்?